வணக்கம்ங்க. 28/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம். 2 விதமான தீவனங்களை விற்பனை பண்ணிகிட்ருக்கோங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம்ங்க, இன்னொன்று வந்து ட்ரை தீவனம். இரண்டுமே 45 கிலோ இடையில் வருதுங்க. டபுள் லேயர் பேக்கிங்காக வருங்க. நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டர் வரைக்கும் கால்நடை தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஃப்ரீங்க. எங்கள் வாகனத்தில் நாங்கள் கொண்டாந்து தீவன மூட்டைகளை உங்கள் இடத்துல இறக்கி கொடுக்குற வரைக்கும் தான் நம்ம பேமெண்ட்டுங்க. 45 கிலோ ஈரப்பதமிக்க தீவனத்தில் 6 பொருட்கள் கலந்து வருது. டெலிவரியோட 550 ரூபாய்ங்க உங்கள் இடத்துல இறக்கி கொடுக்குறதோட. வர தீவனம் 45 கிலோ 18 பொருட்கள் கலந்து வருதுங்க. அதில் ப்ரோட்டீன் பவுடர், கால்சியம் பவுடருங்க, பருத்தி கொட்டை, தாது உப்பு கலவை இது எல்லாமே கலந்து வருதுங்க. அது 1100ங்க. மாதம் ஒரு 5000 ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் வாங்குறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள். ஒரு 1000 ரூபா கண்டிப்பாக வந்து உங்களால் குறைக்க முடியுங்க. வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 மீதி ஆகுங்க. கால்நடை தீவனங்கள் தொடர்பான சந்தேகங்கள், கேள்விகளுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க, குட்டை மாடுங்க, 2.5 அடி உயரம்ங்க, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஈன்னா 3வது ஈத்து, பல்லு கடை முளைப்புங்க, பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 கறக்குங்க. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க, எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. புங்கனூர் செனை ஊசி போட்டிருக்குதுங்க, இன்னும் செனை உறுதி செய்யப்படவில்லைங்க. இது வந்து காங்கேயம் மாட்டுக்கு புங்கனூர் செனை ஊசி போட்டதுனால மாடு வந்து பார்த்திங்கன்னா உயரம் பொங்கனூர் மாதிரியும் கொம்பு தலை வந்து காங்கேயம் மாதிரியும் விழுந்திருக்குதுங்க. நிறைய இந்த மாதிரியான மாடுகள் நம்ம பகுதிகளில் நிறைய வச்சுருக்குறாங்க. நல்ல மாடாக நல்ல குணவனத்தில் கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்கிற மாதிரி, சுழி சுத்தமாக இருக்கிற மாதிரி, பெண்கள் பிடிக்கிற மாதிரி, பாய்ச்சல் இல்லாமல் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. ஈன்னா 3வது ஈத்து, செனை உறுதி இல்லைங்க. பொங்கனூர் செனை ஊசி போட்டிருக்காங்க, 30 நாட்கள் ஆகுதுங்க. கண்ணு போட்டால் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், 4 காம்பில் பால் வரும். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. நேரில் வந்தும் பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 14 மாதமான வட இந்திய பியூர் பிரீடு எருமை கிடாரிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலேருந்து எருமை கிடாரி கன்றுகளை ஒரு லாட்டாக எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து ஒரு கண்ணை நம்ம தேர்வு செஞ்சு விற்பனைக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறோமுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலிருந்து எடுத்து வரப்பட்ட எருமை கிடாரிகள்ங்க. 14 மாதம் வயசாகுதுங்க. நல்ல கால் ஊக்கம்ங்க. தலையீத்தில் குறைஞ்சபட்சம் 10 லிட்டரு, நல்லா தாலி வைக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த இதெல்லாம் 5 லிட்டர் 16 லிட்டர் கறவைக்கு வந்து சேருங்க. இப்போவே தொப்புள் இறக்கம் வந்து 2 to 3 இன்ச் அளவுக்கு தொப்புள் இறக்கம் இருக்குது. காம்பு அவ்வளோ ஓர்ஸாக இருக்குதுங்க. நல்ல எலும்பு கணம், நல்ல பெருவெட்டான நார்த் இந்தியன் பியூர் பிரீடு எருமை கிடாரிங்க. ஏன்னா இந்த மாதிரியான கிடாரிகள் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல பெருசாக முடி இருக்கிறது இல்லைங்க. பார்த்தாலே நகனன்னு தோல் மட்டும்தான் அந்த அளவுக்கு தெரியுதுங்க. வட இந்திய எருமை கிடாரி வேணும், நல்ல கறவை லைனேஜில் வேணும், நல்ல பெருவெட்டாக வேணும் அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க. இன்னொரு 6 மாதம் போய் நீங்கள் வந்து சனி ஊசி போட்டுக்கலாம். நல்ல ப்ரீடில் சனி ஊசி தேர்வு செஞ்சு போடும்போது நல்ல கண்ணாக பிறக்குங்க. தலையீத்தில் கண்டிப்பாக 5 லிட்டருக்கு குறையாது, அதுக்கு மேலே தான் கறக்குமா ஒழிஞ்சு அது கீழே வராதுங்க. அந்தளவுக்கு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய எருமை கிடாரி. இது வந்து ஒரு பண்ணையிலேருந்து நம்ம எடுத்து வரப்பட்டதுங்க. அவங்க வந்து வட இந்தியாவிலேருந்து ஒரு 20 கன்றுகள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் நமக்கு பிடிச்ச தேர்வு பண்ணி எடுத்துருக்குறோங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்ங்க. ஏன்னா அங்கேருந்து வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்க இந்த மாதிரியான பல்வேறு செலவுகள் இருக்கிறனால தான் நல்ல பிரீடு கன்றுகள் வந்து நம்ம எடுத்து கொண்டு வந்து விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் சொல்லி வச்சுருந்து விற்பனைக்காக வேணும்னு கேட்டிருந்து இதை ஒன்று வாங்கிட்டு வந்தோமுங்க. அந்தளவுக்கு நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குதுங்க, நல்ல கால் ஊக்கத்தில் இருக்குதுங்க. தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க. இங்கே வந்தே ஒரு 20 to 25 நாள் ஆயிடுச்சுங்க. அதனால் நம்ம இடத்துக்கு ஏற்றவாறு தீவன தண்ணி எடுக்கிறது பண்ணுறது பெரிய குறும்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. இழுவை இல்லை, அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லைங்க. வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க 3வது ஈத்து பொங்கனூர் மாடுங்க. இன்னும் ஒரு 10 நாளில் கன்று போடும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. தலையீத்து 2வது ஈத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை பகுதியில் இருந்தது. அவங்க கண்ணுக்குட்டியாக ஆந்திரா போய் சித்தூர் போய் எடுத்துகிட்டு வந்தது தானுங்க. ப்ரீடில் தெளிவான ப்ரீடுங்க. ஒரு 2 ஈத்து போட்டுருச்சு. 3வது ஈத்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க. குட்டையின பொங்கனூர் காளைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. இனச்சேர்க்கை பண்ண காளையோட வீடியோ வேணாலும் நம்ம அனுப்ப முடியுங்க. நல்ல மாடு பொங்கனூர் வேணும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் தொடர்ந்து நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பொங்கனூரில் மாடுகளே நம்மகிட்ட விற்பனைக்காக கொண்டு வர முடியறது இல்லைங்க. இந்த மாதிரி ஏதாவது 1-2 வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு 1-2 நம்ம கொண்டு வந்தாலே பெரிய விஷயமா இருக்குதுங்க. ப்ரீடு ஒரிஜினல் ப்ரீடு ஈத்து 3வது ஈத்து, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், சுழி சுத்தமாக இருக்குது.
புங்கனூர் காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. பாலோட அளவீடு காலையில் 1.5 சாயங்காலம் 1.25 பேசிகிட்டு இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே வேணாலும் தொட்டு நீவலாமுங்க. நீவுறதுக்கெலாம் அவ்வளோ ஒரு சாந்தமாக இருக்குதுங்க மாடு. புங்கனூர் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க ஒழுக்கமான மாடாக கறவைக்கு நிற்கிற மாதிரி குட்டைக்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிற உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. ஏன்னா புங்கனூரை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் வந்து 1.5 லட்சம் சொல்கிறாங்க, 2 லட்சம் சொல்கிறாங்க, சில இடங்களில் வந்து ஒரு 50,000த்துக்கும் சொல்கிறாங்க. எந்த இடத்துலையுமே வந்து விலை கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாங்கி பதிவாக போட முடியுதுங்க. இதுவே அவங்க கண்ணுக்குட்டியாக இருக்கும்போதே நல்ல விலை கொடுத்து வாங்கினது 2 கண்ணுக்குட்டி போட்டுருச்சுங்க. தலையீத்தில் காலக்கண்ணு, 2வது ஈத்தில் வந்து கிடாரி கண்ணை அவங்க வச்சுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3வது ஈத்து சனையாக இருக்குதுங்க. பல் வந்து கடைமுளைப்பில் இருக்குதுங்க. விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. புங்கனூர் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க பியூர் ப்ரீடாக கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி குழந்தைகளுக்கு அதுவும் புங்கனூர் குட்டைப்பால் தான் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க இதை தாராளமாக வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததும் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு 15 மாதமான சுரட்டை எருமை கிடாரிங்க. இதுவும் நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க. நல்ல பெருவெட்டுங்க, நல்ல எலும்பு கணம், நல்ல காம்போர்ஸுங்க. முகம் பார்த்திங்கன்னா சுரட்டை ப்ரீடில் அருமையான கண்ணுங்க. மூக்குத்தி இருக்குதுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரியோ இதற்கு முன்னாடி போட்டதோ எதை வேணாலும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுரட்டை எருமைக்கு நார்த் இந்தியா ஊசி போட்டு பிறந்த கிடாரிங்க. இது நார்த் இந்தியாவிலேருந்து கொண்டு வரல. ஆனால் நல்ல கொம்பு தலையில் நல்ல முக அமைப்பில் தெளிவாக விழுந்திருக்குது. வயசு 15 மாதம் ஆகுது. நேரில் வந்து கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. எருமைகளை பொறுத்த வரைக்கும் நோய் மேலாண்மைங்கிறது பெரிய அளவில் கிடையாதுங்க. எருமைகள் எப்போவுமே நம்ம இயல்பாக பராமரிச்சுக்கலாம். மழையில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒன்றும் பண்ணாதுங்க. மழை பெஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சேர் இல்லாமல் கொண்டாந்து கொஞ்சம் மேட்டில் கட்டிட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. காய்ச்சல் வந்து அதிக வெயில் இருந்தால் மட்டும்தான் காய்ச்சல் வருமோ ஒழிஞ்சு எருமைகளுக்கு இந்த பெரியம்மை நோய் தாக்கம், வாய்ச்சப்பை அதாவது கோமாரி நோய் இந்த மாதிரியான நோய் தாக்குதல்களுடைய பிரச்சனைகள் அறவே கிடையாதுங்க. நல்ல தரமான கிடாரிகளை தேர்வு செஞ்சு வளர்க்குறீங்க. நிறைசனை ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தோறும் அதிகாலை 2 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறதில்ல. நல்ல ப்ரீடு குவாலிட்டியான ஜாதி எருமைகள் தலையீத்து குறைஞ்சபட்சம் 70,000, அதிகபட்சம் 2 லட்ச ரூபா வரைக்கும் விற்கிதுங்க. இது எல்லாமே நல்ல ஜாதிக்கூரில் இருக்கிற எருமை கிடாரிகள். வாங்கி வளர்த்திங்கனாலும் என்றைக்கும் தப்பு வராதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்ங்க. ஏன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் எருமை கிடாரிகள் நம்ம விற்பனைக்கே கொண்டு வர முடியறது இல்லைங்க. நல்ல குணமாக இருக்கும், நல்ல கால் ஊக்கம், மடிகால் சுத்தம், அருமையான மடிகால் சுத்தம்ங்க. மேய்ச்சல் இருக்குது, கொண்டாந்து விடலாம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 6 மாதத்தில் செனைக்கு வந்துடும். மொத்தமாக இன்னொரு 15 மாதத்தில் நம்ம வந்து ஒரு பலனுக்கு கொண்டு வந்துடலாமுங்க. மேய்ச்சா கூட அந்த அன்னைக்கு வந்து நல்லா தரமாக வச்சுருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 70,000 ரூபாயிலிருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க. அது அந்த அன்னைக்கு இருக்கிற விலை நிர்ணயமும் அந்த அன்னைக்கு இருக்கிற சூழலும் நீங்கள் எப்படி எருமை கொண்டு வந்திருக்கீங்கிறத பொறுத்து தான் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 10 நாள் ஆன காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க. தாய் மாடு தவறிடுச்சுங்க. அதனால் கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்தது. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க. கண் வந்து நல்லா வேறு மாட்டில் பால் ஊட்டிக்குதுங்க. கண்ணுக்கு 10 நாள் தான் ஆகுது. மயிலை கண்ணு காளை கண்ணுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 4,500 ரூபாய்ங்க. நீங்கள் ஏதாவது காளைக்கண்ணு காங்கைங்கன்னு வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை கலப்பின மாடு வச்சுருக்கிறீங்க, அந்த மாட்டில் வந்து கைக்கிறவு மாட்டில் பால் ஊட்ட வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த காளைக்கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் போய் கூட பார்த்து வாங்கிக்கலாம். விற்பனை விலை 4,500 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. இன்னும் 10 நாளில் கன்று போடுங்க. மயிலை காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 கறந்துக்கலாம். மாடு நல்ல குணமான மாடுங்க. இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 20 நாள் ஆச்சுங்க. நல்லா தெளிஞ்சிக்கிச்சிங்க. தேவன தண்ணி குடிக்கிறதாகட்டும் குணவனமாகட்டும் ரொம்ப சாதுவான மாடுங்க. ஈத்து 3வது ஈத்து சினை 9 மாதம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். கன்று போட 10 நாள் ஆகும். காலை மயிலை காலை இன சேர்க்கை பண்ணியிருக்குது. பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 4 லிட்டர் கறந்துக்கலாமுங்க. காங்கைங்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். விற்பனை விலை 53,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தும் பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் காங்கை மாடு வேணும். நல்ல பெருவிட்டான மாடாக இருக்கணும். குணவனமாக இருக்கணும். சுழி சுத்தமாக இருக்கணும். உத்தரவாதத்தோடு வேணும். பெண்கள் பிடிச்சி கறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, வீடியோ பார்க்குறவங்களும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க. உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பான முறையில் மாடு கன்று எதை வாங்கியிருந்தாலும் கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாம் புதுசு போட்டு தான் கொடுக்குறோம். 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட அனைத்து மாவட்ட நண்பர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகை தான் மாடுகள் கன்றுகளை ஏற்றி அனுப்புகிறோமுங்க. கிலோமீட்டருக்கு 14 ரூபாயும் டோல்கேட்டும் வழி செலவும் வசூலிக்கப்படுதுங்க. தோராயமாக 200 கிலோமீட்டர் இருக்குது உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் அப்படின்னா அப் அண்ட் டவுன் 400 வந்துடுதுங்க. ஆனால் நம்ம ஒரு சிங்கிளுக்கு 200 கிலோமீட்டருக்கு 14 ரூபாய்னு ஓட்டால் 2,800 ரூபாய்ங்க. கூடுதலாக டோல்கேட்டு வழி செலவு ஏதாவது இருந்தால் அதை வாங்குகிறோம். இல்லை அதிலிருந்து இன்னும் ஏதாவது குறைச்சி பண்ண முடிஞ்சாலும் நம்ம அப்படியும் பண்ணி கொடுக்குறோங்க. அதனால் ஒவ்வொரு பதிவும் முழுமையாக பாருங்கள். விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து மயிலை மாடுங்க. 20 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. பெண்கள் பிடிச்சிக்கலாம். பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. காலையில் 2 சாயங்காலம் 2 தெளிவாக கறக்குங்க. மாடு கொம்பு தலையில் அருமையான மாடுங்க. ஈத்து 4வது ஈத்து கண்ணு கிடாரி கண்ணு. கறவைக்கு கால் அணைக்கணும். பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிறதுக்கு 100% உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. நல்ல குவாலிட்டியில் நல்ல கொம்பு தலையில் கிடாரி கண்ணோட காங்கை மாடு பால் தேவைக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை நீங்கள் முழுமையாக வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிடலாம். நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து கறந்து பார்த்து கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க. அது உங்களுடைய விருப்பம். நாள்தோறும் மதியம் 12 மணிலேருந்து 2:30 வரைக்கும் அதுக்குள்ளே ஒரு வீடியோ போடுறோங்க. மாலையில் ஒரு வீடியோ போடுறோங்க. அதனால் 2 வீடியோ ஒரு நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம போட்டுடுறோம். ஒவ்வொரு வீடியோக்கும் தெளிவான விளக்கம் சொல்லிடுறோம். அதனால் விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் தேர்வு பண்ணுங்கள். எல்லா மாடுமே வந்து குணமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்குகிறோங்க. அதுவும் நம்ம வீட்டில் பெண்கள் தான் கறக்குறாங்க. நாள்தோறும் புது மாடுகள் வருது. புது மாடுகளையே அவங்கள கறக்க சொல்கிறோம் அப்படின்னம்னா மாட்டில் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறனால தான் கறக்க சொல்கிறோங்க. இப்போது ஒரு மாடு உதச்சி நம்ம அவங்களுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு 4 மாட்டு விற்றா கூட பத்தாதுங்க. அதனால தான் நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் வாங்குகிறோம். அது விற்பனைக்கான பதிவாகவும் கொண்டு வர்றோங்க. தரமான மாடு, தரமான காலக்கண் கிடாரி கண்ணு, கறவைக்கு ஒழுக்கம். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணுங்கள். மற்ற விவரங்களுக்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாமுங்க.
அடுத்ததாக நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க 3வது ஈத்து கிர் மாடுங்க. கன்று வந்து கிரு கன்று காலக்கன்று 10 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், பால் கறந்துட்டுருக்கலாமுங்க. நம்ம வீட்டில் பெண்கள் தான் பிடிச்சி பால் கறக்குறாங்க. காலையில் 3ங்க, சாயங்காலம் 2.5 லிட்டர் பால் கறந்துட்டுருக்குதுங்க. ஈத்து 3வது ஈத்து கன்று காலக்கன்று, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். காலையில் 3, சாயங்காலம் 2.5 பீச்சிக்கலாம். மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது. வீட்டு தேவை பாலுக்கு கன்று மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை வந்து தெளிவாக நீங்கள் கறந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாமுங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. காலையில் 6:30லேருந்து 8 வரைக்கும் பால் கறப்போமுங்க. மாலையில் வந்து பார்த்திங்கன்னா 3:30லேருந்து 5க்குள்ளே கறப்போமுங்க. மாலை நேரம் வெளிச்சத்துலேயே கறந்துட்டோம்னா கொசு இருக்காதுங்க. காலையில் எப்போவுமே 6 மணிக்கு முன்னாடி கறக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மாடுகள் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். 6 மணிக்கு மேலே விட்டுட்டோம்னா ஒரு 7:30க்கு மேலே கறக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கொஞ்சம் வெளிச்சம் நல்லா வந்துருச்சுன்னா கொசுக்கள் போயிடுங்க. இந்த 6 to 7க்குள்ளே பால் கறந்தனாலே மாடுகள் வந்து நகர்ந்து போகும், கால் எடுக்கும், உதைக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு மாடு வீடியோவையும் முழுமையாக பார்த்துட்டு யார் வீட்டில் மாடுகள் பராமரிக்கிறாங்களோ அவங்கள ஒரு தடவை காட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க. அப்போ தான் மாடோ கண்ணோ நாங்கள் வேறொருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க. நம்ம போடுற முழு வீடியோவையும் நீங்கள் பார்த்துட்டு தேர்வு பண்ணுங்கள். ஒவ்வொரு மாட்டுக்கும் தெளிவான விளக்கம் நம்ம கொடுத்துருக்குறோம். முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் வீடியோவுக்கு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அதை நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம சொல்கிறோங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 51,000 ரூபாய்ங்க.